Duties of consumers. கன்சியூமருடைய கடமைகள். Apart from rights, there are certain duties imposed on the consumer. கன்சியூமருக்கு ரைட்ஸ் மட்டும் கிடையாது, ரைட்ஸுக்கு அப்புறம் அவருக்கு சில டியூட்டிஸும் கடமைகளும் இருக்கு. He should make purchase judicially and should not misuse his rights. கன்சியூமர் பொருளை நியாயமாக பர்ச்சேஸ் பண்ணும், அவருடைய ரைட்டை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. டியூட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். 11 டியூட்டிஸ் ஹெட்டிங்ஸில் 11 ஹெட்டிங்ஸில் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். பையிங் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸ். பையிங் குவாலிட்டி ப்ராடக்ட் அட் ரீசனபிள் ப்ரைஸ், இது ஃபஸ்ட்டு டியூட்டி. Purchase a product after gaining a thorough knowledge of its price, quality and other terms and conditions. ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருளுடைய விலை, குவாலிட்டி, அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதனுடைய விதிமுறைகள் என்ன, அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் பொருளை வாங்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிறது கன்சியூமருடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. Second responsibility, ensure the weights and measurement before making purchase. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த பொருளுடைய வெயிட்டையும் மெஷர்மெண்ட்டையும் எடையையும் அளவையும் உறுதிப்படுத்தணும். The consumer should ensure the product of exact weight and measure. அந்த பொருளுடைய எடையும் அளவும் சரியாக தான் இருக்கா அப்படின்றது உறுதிப்படுத்த வேண்டியது ஒரு கன்சியூமருடைய கடமை, டியூட்டி. தேர்ட் டியூட்டி ரீடிங் தி லேபிள் கேர்ஃபுல்லி. இது கன்சியூமருடைய ஒன் ஆஃப் தி டியூட்டி. அந்த ப்ராடக்டில் லேபிள் இருக்கும், அந்த ப்ராடக்டை பற்றிய விவரங்கள் லேபிளில் கொடுத்துருப்பாங்க. அந்த லேபிளில் கொடுத்த விஷயத்தை தெளிவாக ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை வாங்கணும். அது கன்சியூமருடைய ஒரு கடமை. ஃபோர்த் டியூட்டி, பிவேர் ஆஃப் ஃபால்ஸ் அண்ட் அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். அது தவறான கவர்ச்சிகரமான விளம்பரத்தை பார்த்து விளம்பரத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் ஆஸ் அட்ராக்டிவ் ஆஸ் ஷோன் இன் தி அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி, காமிக்கப்பட்டது மாதிரி ப்ராடக்ட் ஒன்றும் அட்ராக்டிவாக இருக்காது. நீங்கள் ப்ராடக்டில் ஏதாவது பிக்சர்ஸ் ஒரு பொருளுடைய பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு சின்னதாக ஸ்டார் போட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன கண்டிஷன் கேட்டால், இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ப்ராடக்ட் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, ஒன்லி ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ ப்ரைம் டியூட்டி ஆஃப் கன்சியூமர் நாட் டு கெட் மிஸ்லீட் பை ஃப்ராடுலண்ட் அட்வர்டைஸ்மெண்ட். அந்த மாதிரி ஃப்ராடாக இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டில் மிஸ்லீட் ஆகாமல் பார்த்துக்கிறது கன்சியூமருடைய ஒரு ப்ரைம் டியூட்டி, முக்கியமான ஒரு டியூட்டி. மிஸ்லீடிங் ஸ்கீம்ஸ், கன்சியூமர் டு பி கேர்ஃபுல் வித் தி அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் அவாய்ட் சச் மிஸ்லீடிங் அண்ட் ஃபால்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட். அதாவது மிஸ்லீட் பண்ணுவாங்க, தவறுதலாக வழிகாட்டுவாங்க, ஃபால்ஸாக பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அந்த அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது, கன்சியூமர் ஏமாறக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதை அவாய்ட் பண்ணணும். எப்படி? அதாவது கன்சியூமர் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வைக்கணும், எந்த பொருளுமே ஃப்ரீயாக கிடைக்காது. த கன்சியூமர் ஷுட் பி அவேர் ஆஃப் தி ஃபேக்ட் தட் இஸ் நாட் கெட்டிங் எனி திங் ஃப்ரீ அண்ட் ஷுட் நாட் பை அன்வான்ட் திங்ஸ் அவுட் ஆஃப் கிரீட். எந்த பொருளுமே ஃப்ரீயாக கிடைக்காது, அதனால் தேவையில்லாத பொருளை, அன்வான்ட் திங்ஸை பேராசையில் வாங்கக்கூடாது, அவுட் ஆஃப் கிரீடில் வாங்கக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது கன்சியூமருடைய ஒரு கடமை. என்ஷூரிங் தி ரெசிப்ட் ஆஃப் கேஷ் பில். உறுதியாக கேஷ் ரெசிப்டை வாங்கணும். பொருளை வாங்கினீங்கன்னா அதுக்கான பில்லை வாங்கணும். அப்போ தான் அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அதுக்கான தீர்வை நம்ம கிடைக்கிறதுக்கு முடியும். அதாவது ரெட்ரஸல் ஃபார் திஸ் கிரீவன்சஸ், அந்த குறைபாடை தீர்க்கிறதுக்கான ஒரு வழியாக அமையும். அப்போ கலெக்ட் கேஷ் ரெசிப்ட்
and warranty card supplied along with bills. This will help them in seeking redressal for their grievances. அந்த குறைகளை தீர்க்கிறதுக்கு நிவர்த்தி பெறுவதற்கு அந்த பில்லும் அந்த வாரண்டி கார்டு தான் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அதை கலெக்ட் பண்ணுறதுல கன்சியூமர் உறுதியாக இருக்கணும். இது கன்சியூமருடைய ஒரு கடமை. அதாவது சிம்பிளாக சொன்னால் the duty of the consumer to demand and collect the cash receipt and warranty card. வாரண்டி கார்டும் கேஷ் ரெசிப்டையும் டிமாண்ட் பண்ணி கேட்டு வாங்கிறது கன்சியூமருடைய கடமை. 7th டியூட்டி பையிங் ஃப்ரம் ரெப்யூட்டட் ஷாப்ஸ். புகழ்பெற்ற கடையிலிருந்து, ரெப்யூட்டட்னா புகழ்பெற்ற ஃபேமஸான ஷாப்லேருந்து வாங்கணும். அப்போது இட் இஸ் அட்வைசபிள் ஃபார் தி கன்சியூமர் டு மேக் பர்ச்சேஸ் ஃப்ரம் தி ரெப்யூட்டட் ஷாப்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஷாப்ஸ் லைக் சூப்பர் பஜார், கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ் எக்ஸெட்ரா. அப்போது இது வந்து கன்சியூமருக்கு என்ன அட்வைசபிள், அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ரெப்யூட்டட் ஷாப்ஸில் புகழ்பெற்ற கடையிலையோ இல்லைன்னா கவர்மெண்ட் ஷாப்ஸ்லேயோ வாங்கணும். அதாவது சூப்பர் பஜார், கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ்லாம் வாங்கும்பொழுது இஸ் வெரி சேஃபாக இருக்கலாம். அதாவது மால் ப்ராக்டிஸ்லேருந்து எஸ்கேப் ஆயிடலாம், ஏமாற்றுவதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி. அதனால கன்சியூமர் ஒரு டியூட்டி பை ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ரெப்யூட்டட் ஷாப்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஷாப்ஸ். 8th டியூட்டி வந்து நெவர் பர்ச்சேஸ் ஃப்ரம் பிளாக் மார்க்கெட். பிளாக் மார்க்கெட் கருப்பு சந்தையிலிருந்து வாங்கக்கூடாது. அதாவது கருப்பு சந்தையிலிருந்து பொருள் வாங்கிறது ஒரு நல்ல ஒரு சிட்டிசனுக்கு அழகு கிடையாது. ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், பொறுப்புள்ள குடிமகனுடைய டியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, யூ ஷுட் நாட் பை திங்ஸ் ஃப்ரம் பிளாக் மார்க்கெட். பிளாக் மார்க்கெட்டில் வாங்கக்கூடாது. அது என்ன பிளாக் மார்க்கெட்? இந்த டேக்ஸ் கட்டாமல் திருட்டுத்தனமாக இல்லீகலாக விற்கக்கூடியது தான் பிளாக் மார்க்கெட். அப்போ சொல்லுவாங்க டேக்ஸ் கட்ட வேண்டாம், உங்களுக்கு பில்லு கொடுக்க மாட்டோம், டேக்ஸ் கட்ட வேண்டாம், அதனால் கம்மி விலையில் உங்களுக்கு தரோன்னு சொன்னால் வாங்கக்கூடாது. இட் இஸ் நாட் எ டியூட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். அதனால் ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக ஒரு கன்சியூமர் இருக்கிறது கன்சியூமருடைய கடமை. பையிங் ஸ்டாண்டர்டைஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட்ஸை மட்டும்தான் வாங்கணும். அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க்ஸ் இருக்கும், அது வந்து ரொம்ப சேஃப். அந்த மாதிரி பொருளை வாங்கும்போது சேஃபாக இருக்கும். ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க்ஸ்ன்றது ஐஎஸ்ஐ சிம்பிள் இருக்கலாம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டாக இருந்தால் அக்மார்க் சிம்பிள் இருக்கும். இல்லை ஃப்ரூட்ஸ் ப்ராடக்டாக இருந்தால் எஃபிஓ, ஃபுட் ப்ராடக்ட் ஆர்டர், அந்த சிம்பிள் இருந்தால் அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட் சொல்கிறோம். அந்த மாதிரி பொருளை மட்டும்தான் வாங்கணும், அது வந்து சேஃப். அடுத்து வந்து ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி மேனுஃபேக்சரர். மேனுஃபேக்சரர் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, ஒரு பொருளை எப்படி பயன்படுத்தணும் கொடுக்குறாரோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு கன்சியூமருடைய டியூட்டி. கன்சியூமர் டு யூஸ் தி ப்ராடக்ட் ஆஸ் பர் இட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்கோ அது பிரகாரம் தான் ப்ராடக்டை கன்சியூமர் யூஸ் பண்ணணும். இப்போ மெடிசன் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ஸ்டோரேஜ் பண்ணுறது எப்படின்னு. ஸோ தட் இஸ் ஸ்டோர்ட் இன் தி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த கன்சியூமர் அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் எனி டேமேஜ் டு தி மெடிசின் அண்ட் ஆர்ம் டு தி கன்சியூமர் ஹெல்த். கன்சியூமர் ஹெல்த்துக்கு பாதிப்பு வராமல் அந்த ப்ரிவென்டிவ், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் எனி டேமேஜ் டு தி மெடிசின். அந்த மெடிசனுக்கு எந்த டேமேஜ் வராமல் கன்சியூமருடைய உடல்நலம் அங்கே பாதுகாக்கப்படும். அதனால் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். 9th டியூட்டி நாலேஜ் ஆஃப் கன்சியூமர் ரைட்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு டியூட்டி. கன்சியூமர் ரைட்ஸ், ஒரு கன்சியூமருக்கு என்னென்ன உரிமை இருக்குது அப்படின்ற நாலேஜ் கன்சியூமருக்கு இருக்கணும். இட் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி கன்சியூமர் டு பி அவேர் ஆஃப் இட்ஸ் ரைட்ஸ். அவருக்கு என்னென்ன ரைட் இருக்குன்றது அவருக்கு விழிப்புணர்வு இருக்கணும். அப்படி இருந்தால் இஃப் எ கன்சியூமர் இஸ் சீட்டட், அப்படி இருந்து கன்சியூமர் சீட் பண்ணாங்கன்னா, யாராச்சும் ஏமாத்தினாங்கன்னா, செல்லர் சீட் பண்ணால் இம்மீடியட்டாக கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்ண முடியும், லாட்ஜ் பண்ணணும். அது கன்சியூமருடைய கடமை. நெக்ஸ்ட் டாபிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர். கன்சியூமருடைய பொறுப்பு. கன்சியூமருக்கு என்னென்ன ரைட் இருக்குன்னு பார்த்தோம், என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு பார்த்தோம், கன்சியூமருடைய கடமைகள் பார்த்தோம், டியூட்டிஸ். இப்போ என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, பொறுப்பு இருக்குது. கன்சியூமருக்கு என்ன பொறுப்பு இருக்குது? ரைட்ஸ் மட்டும் கிடையாது, உரிமை மட்டும் கிடையாது, அவருக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். அப்போது இந்த ரைட்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும், கன்சியூமருடைய உரிமைகளும் ரைட்ஸும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் பொறுப்பும்
ஒரு காயினுடைய ரெண்டு சைடு மாதிரி. ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் சேம் காயின். ரெண்டையும் பிரிக்க முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு கன்சியூமருக்கு இருக்கு. என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்னென்ன பொறுப்பு இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டினா the consumer must pay the price of the goods according to the terms and conditions of the sales contract. அந்த சேல்ஸ் கான்ட்ராக்டில், விற்பனை ஒப்பந்தத்தில், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் என்ன கொடுத்துருக்கோ, என்ன விலை கொடுத்துருக்கோ அந்த ப்ரைஸை பே பண்ண வேண்டியது கன்சியூமருடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பொருளை வாங்கி அதில் என்ன கொடுத்துருக்கோ அந்த ப்ரைஸை கொடுக்க வேண்டியது கன்சியூமருடைய ஒன் ஆஃப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. த கன்சியூமர் மஸ்ட் பே தி ப்ரைஸ் ஆஃப் தி கூட்ஸ் அக்கார்டிங் டு தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் தி சேல்ஸ் கான்ட்ராக்ட். செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அப்ளை டு தி செல்லர் ஃபார் தி டெலிவரி ஆஃப் தி கூட்ஸ். நம்ம அந்த கூட்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். செல்லர் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணது மட்டும் பத்தாது, டு டேக் டெலிவரி ஆஃப் தி கூட்ஸ் இன் டைம். அந்த நம்ம அப்ளை பண்ண கூட்ஸை கரெக்டான டைமுக்கு நம்ம டெலிவரி எடுத்திருக்கணும். இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கன்சியூமர். தேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கன்சியூமர் ஹேஸ் டு பியர் எனி லாஸ் டு தி செல்லர். செல்லருக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா, எதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம்? டிலேஸ் டேக்கிங் டெலிவரி ஆஃப் தி கூட்ஸ். கூட்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு, டெலிவரி பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, அதாவது செல்லர் கூட்ஸை அனுப்பிட்டாங்க, நம்ம எடுக்கிறதுக்கு டிலே ஆயிடுச்சுன்னா அதனால் செல்லருக்கு என்னென்ன லாஸ் வருதோ அந்த லாஸை பேர் பண்ண வேண்டியது கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. த ஃபோர்த் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த கன்சியூமர் இஸ் பவுண்ட் டு பே எனி இன்ட்ரெஸ்ட் இஃப் தேர் இஸ் டிலே இன் தி பேமெண்ட். கன்சியூமர் தான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கரெக்டான டைமில் கொடுக்காம டிலே பண்ணிட்டா, எவ்வளோ காலம் டிலே பண்ணுறாரோ அந்த காலத்துக்கான, அந்த டைமுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண வேண்டியது கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. த கன்சியூமர் இஸ் பவுண்ட் டு பே எனி இன்ட்ரெஸ்ட் இஃப் தேர் இஸ் டிலே இன் தி பேமெண்ட். த ஃபிஃப்த் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் த கன்சியூமர் ஹேஸ் டு assiduously follow and keenly observe the instructions and precautions while using the product. ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோ, என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருக்கோ, முன்னெச்சரிக்கைகள் கொடுத்துருக்கோ அதை கன்சியூமர் உறுதியுடனும், அசிடஸ்லி மீன்ஸ் உறுதியுடனும், கீன்லினா ஆர்வத்துடனும் அதை அப்சர்வ் பண்ணி அதில் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை, அதில் அந்த ப்ராடக்டில் கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் ப்ரிகாஷன்ஸையும் கீனாக ஆர்வத்துடன் அப்சர்வ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அசிடஸ்லி மீன்ஸ் உறுதியுடன் ஃபாலோ பண்ணணும். அது கன்சியூமருடைய ஒன் ஆஃப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. சிக்ஸ்த் ரெஸ்பான்சிபிலிட்டி, கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா எக்ஸ்பிரஸ், வெளிப்படுத்தணும். அன்ஆம்பிகஸ்லி அப்படின்னா தெளிவாக செல்லருக்கு தனக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட், என்ன தேவை, அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் தி ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் மூலமாக இவருக்கு என்ன தேவை, இந்த ப்ராடக்ட்லேருந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்றத செல்லருக்கு கன்சியூமர் எக்ஸ்பிரஸ் பண்ணும், வெளிப்படுத்த வேண்டியது, கிளியராக சொல்ல வேண்டியது கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. த செவன்த் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் consumer must seek to collect complete information about the quality, quantity, price, etc. ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி, குவான்டிட்டி, அதோடைய தரம், அளவு, ப்ரைஸ், இது எல்லாம் இதோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ண வேண்டியது ஒரு கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கன்சியூமர் மஸ்ட் சீக், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவருடைய இது ரெஸ்பான்சிபிலிட்டி, கன்சியூமருடைய ஒன் ஆஃப் தி ரெஸ்பான்சிபிலிட்டி. எய்த் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொதுவாக யாருமே பண்ணாத ரெஸ்பான்சிபிலிட்டி, தெரியும் ஆனால் செய்ய மாட்டோம், அது ஒரு அலட்சியம். த கன்சியூமர் மஸ்ட் கெட் கேஷ் ரெசிப்ட். ஒரு கன்சியூமர் ஒரு பொருளை வாங்கும்போது கேஷ் ரெசிப்டை கலெக்ட் பண்ண வேண்டியது கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய பொறுப்பு. செல்லர் தரலன்னெல்லாம் சொல்லக்கூடாது, அதை டிமாண்ட் பண்ணி கலெக்ட் பண்ண வேண்டியது கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி கேஷ் ரெசிப்டை அந்த
அந்த செல்லருடைய சிக்னேச்சர் அண்ட் ஸ்டாம்போட வாங்கினா மட்டும்தான் இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஏதாச்சும் கிரீவன்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு ரெட்ரஸல் பண்ண முடியும், அதற்கு நிவாரணம் பெற முடியும். அதர்வைஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் அ டியூட்டி ஆஃப் தி கஸ்டமர், டியூட்டி ஆஃப் தி கன்சியூமர் டு கலெக்ட் கேஷ் ரெசிப்ட். அண்ட் நைன்த் responsibility is the consumer must file a complaint with the seller concerned about defects or shortcoming. நம்ம வாங்கக்கூடிய பொருளில், ப்ராடக்டில் இல்லைன்னா சர்வீஸில் ஏதாவது டிஃபெக்ட், குறைபாடு இருந்தாலோ, ஷார்ட் கம்மிங்ஸ், குறைவுகள் இருந்தாலோ அது செல்லருக்கு, அதுக்கு சம்மந்தப்பட்ட செல்லருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் தே ஷுட் இன்ஃபார்ம் தி செல்லர் அபவுட் தி டிஃபெக்ட் ஆர் ஷார்ட் கம்மிங். அந்த ஷார்ட் கம்மிங்கை பற்றியும் டிஃபெக்டை பற்றியும் அந்த செல்லருக்கு, எந்த செல்லர்ட்டையும் வாங்கினோமோ செல்லர் கன்சர்ன், சம்மந்தப்பட்ட செல்லருக்கு நம்ம கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கணும். அவர் நிவர்த்தி பண்ணலனா மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கஸ்டமர் ஆர் கன்சியூமர். 10th responsibility, the consumer should never compromise on the quality of goods. கூட்ஸ் உடைய குவாலிட்டியில், தரத்தில் எப்போதுமே ஒரு கன்சியூமர் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. அதில் கன்சியூமர் எப்போது வாட்ச் பண்ண வேண்டியது ஐஎஸ்ஐ, இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட்டுடைய மார்க் இருக்கா, அக்மார்க், அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் மார்க் இருக்கா, எஃபிஓ அதாவது ஃபுட் ப்ராடக்ட் ஆர்டர், இந்த ஜாம் பாட்டிலில், இந்த ஃப்ரூட்ஸ் ப்ராடக்ட்லாம், பிக்கிள்ஸ், ஊறுகாயிலெல்லாம் இந்த எஃபிஓ முத்திரை இருக்கா, சீல் இருக்கான்னு பார்க்கணும். அது ஸ்டாண்டர்டாக இருக்கா, குவாலிட்டியானதுக்கான ஒரு முத்திரை, அது குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் மார்க், அதெல்லாம் இருக்கான்னு பார்க்க வேண்டியது ஒரு கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. என்றைக்குமே இது இல்லைன்னா காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அது உள்ளது மட்டுமே வாங்கணும். The 11th responsibility is the consumer should not be carried away by exaggerating the quality of the goods through advertisement. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எக்ஸாஜரேட் பண்ணியிருப்பாங்க, அதோட குவாலிட்டியை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி சொல்லியிருந்தா அதை பார்த்து பொருளை வாங்கக்கூடாது. அது கன்சியூமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி ஏதாச்சும் அந்த கொடுக்கப்பட்டதுலேருந்து ஏதாவது மாறுபாடு இருந்தால், அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டதுலேருந்து மாறுபாடு இருந்துச்சுன்னா வாங்கும்போது அதை அந்த செல்லருக்கோ இல்லை அந்த அட்வர்டைசருக்கோ அதை நோட்டீஸ் பண்ணி கொண்டு போகணும், அவருக்கு கொண்டு போய் காமிக்கணும். இது நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை அப்படி காமிக்க வேண்டியது கன்சியூமருடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. The 12th responsibility of the consumer is if any right is violated. ஏதாவது ரைட், கன்சியூமருக்கு இருக்கக்கூடிய ரைட், உரிமைகள் ஏதாவது வயலேட் பண்ணியிருந்தா, மீறி இருந்தா, என்னென்ன ரைட் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ரைட் டு சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம், ரைட் டு சூஸ், ரைட் டு ரெப்ரசன்ட் அண்ட் ரைட் டு சீக் ரெட்ரஸல் இருந்தால், ரைட் டு சீக் இன்ஃபர்மேஷன், இந்த ரைட்ஸ் ஏதாச்சும் வயலேட் பண்ணியிருந்தா consumer should file a complaint with the appropriate legal machinery under the Consumer Protection Act 1986. Consumer Protection Act 1986 இருக்கக்கூடிய மிஷினரிஸ் இருக்கு. 3 tier system இருக்குன்னு பார்த்தோம். டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஃபாரத்துலேருந்து நேஷனல் கமிஷன் வரைக்கும், ஸ்டேட் கமிஷன், நேஷனல் கமிஷன், ஸ்டேட் கமிஷன், டிஸ்ட்ரிக்ட் ஃபாரம், அப்படி 3 அடுக்கு 3 tier சிஸ்டம் இருக்குது, மிஷினரி இருக்குது. அதில் அந்தந்த எந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுமோ கரெக்டான இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது கன்சியூமருடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி.